Hello students, very fine good evening to you all. Welcome to the Biology Academy Tamil channel. நான் பாரதி ராஜா, விலங்கியல் ஆசிரியர். 2024 கேரியர் கைடன்ஸ்ல இது ஒரு முக்கியமான வீடியோ. எல்லாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் 2 நாள்ல ரிசல்ட் வரப்போகுது. தமிழ்நாட்டில் 12th மார்க்கு அதோட கட் ஆஃபை வச்சு ஒரு சில கோர்ஸ் நம்ம அட்மிஷன் போடலாம். MBBS, BDS, சித்தா ப்ளஸ் IIT, NIT இந்த காலேஜஸ்ல இந்த கோர்சஸை தவிர மற்ற எல்லா கோர்சஸுமே கட் ஆஃப் மூலமாக தான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸை கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறாங்க. அதனால அதாவது எந்தெந்த கோர்ஸுக்கு எப்படி கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களோட கட் ஆஃப் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கட் ஆஃபை வச்சு உங்களுக்கு எந்த காலேஜில் அப்ளை பண்ணால் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரிசல்ட் வந்த உடனே உங்களோட மார்க் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஆன் பண்ணிட்டு கட் ஆஃப் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். நீங்கள் எந்த கோர்ஸுக்கு விரும்புகிறீங்களோ அந்த கோர்ஸுக்கான கட் ஆஃப் இதில் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். கட் ஆஃபை கால்குலேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட கட் ஆஃபுக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளார போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கட் ஆஃப் வந்து இன்ஜினியரிங் கட் ஆஃப். 2024 இன்ஜினியரிங் கோர்சஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆரம்பித்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ் எக்ஸப்ட் NIT, IIT அண்ட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த காலேஜஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா JEE எழுதணும். அதர் தென் திஸ் காலேஜஸ் இந்த காலேஜை தவிர மற்ற எந்த காலேஜுக்கு ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மூலமாக தான் ஸ்டூடெண்ட்ஸை செலெக்ஷன் பண்ண போறாங்க. அதனால இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு எப்படி கட் ஆஃப் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்ஜினியரிங் கட் ஆஃபுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் மேத்தமெட்டிக்ஸ் ஈஸி அப்படிங்கிறனால இந்த வருஷம் இன்ஜினியரிங் கட் ஆஃப் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். மேத்தமெட்டிக்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. வேல்யூவேஷன் சென்டர்ல பார்த்தோம்னா எல்லா மேத்தமெட்டிக்ஸ்ல நிறைய சென்டம் வந்திருக்கு. அப்ப மேத்தமெட்டிக்ஸ்ல மார்க் அதிகமானுச்சுன்னா கண்டிப்பா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் 95 எடுக்கிறாங்க. ரொம்ப கம்மியான மார்க் தான் போட்டிருக்கேன். அந்த மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய 95 மார்க்கை அப்படியே இங்க எழுதிக்கணும் வித்தவுட் எனி ரிடக்ஷன். அதுக்கப்புறம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க்கை நீங்க எடுத்துக்கணும். கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ எடுத்திருக்கிறாரு? 91 எடுத்திருக்கிறாங்க. அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த மார்க் போட்டிருக்கேன். கெமிஸ்ட்ரியில் 91 எடுத்திருக்காங்க. அந்த 91 டிவைடட் பை 2 போட்டுக்குங்க. பிசிக்ஸில் 84 எடுத்திருக்கிறாங்க. 84 டிவைடட் பை 2 போட்டுக்குங்க. சரிங்களா? இப்போ இந்த 95 மேத்தமெட்டிக்ஸ் மார்க்கு என்ன வந்ததோ அதை அப்படியே எடுத்துக்கணும். கெமிஸ்ட்ரி மார்க்கையும் பிசிக்ஸ் மார்க்கையும் 50% எடுத்துருக்கணும். இதை மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோட்டல் வரும். அவுட் ஆஃப் 200க்கு ஒரு டோட்டல் வரும். இந்த டோட்டல் தான் உங்களோட கட் ஆஃப். கட் ஆஃப் போட்டு வச்சுக்கோங்க. கட் ஆஃப் போட்டு வச்சதுக்கு அப்புறமா இந்த கட் ஆஃபுக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங்ல உங்களுக்கு அந்த காலேஜை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுங்க. ஸோ இன்ஜினியரிங் கோர்சஸ் ஜாயின் பண்றதுக்கு பயாலஜி மார்க் தேவையில்லை. மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் அது மூணோட மார்க் மட்டும் போதும் கட் ஆஃப் கால்குலேஷன். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போற கோர்ஸ் வந்து அக்ரி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோர்ஸ். என்ன காரணம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் MBBS கிடைக்காதவங்க, வெட்னரி சயின்ஸ் கிடைக்காதவங்க, வெட்னரி சயின்ஸ் வேணான்னு நினைக்கிறவங்க, ஃபிஷரி சயின்ஸ் வேணான்னு நினைக்கிறவங்க, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸ் எதா இருக்கு அப்படின்னா அக்ரியா இருக்கு. இதுக்கு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள், பியூர் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள். அதனால பியூர் சயின்ஸுக்கு எப்படி கட் ஆஃப் பார்க்கறது, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கட் ஆஃப் பார்க்கறதுன்னு தனித்தனியாக கொடுத்துருக்கிறேன். வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்போ இது ஒரு ஸ்டூடெண்டோட மார்க்கு ஒரு டேட்டாவுக்காக கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பயாலஜியை ஒரு சப்ஜெக்டா எடுத்து படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்த்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜியில் 89 எடுத்திருக்காங்க. அந்த 89 டிவைடட் பை 2 போட்டுக்கோங்க, ஒரு டோட்டல் வரும். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ எடுத்திருக்காங்க? 91 எடுத்திருக்கிறாங்க. இந்த 91 டிவைடட் பை 2 அதுக்கு ஒரு டோட்டல் எடுத்துக்கோங்க. பிசிக்ஸ் 84 எடுத்திருக்கிறாங்க. 84 டிவைடட் பை 2 போட்டுக்குங்க. அதை டோட்டலா கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. மேத்தமெட்டிக்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ். அக்ரி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸும் கண்டிப்பா வேணும். யாரு? 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேத்தமெட்டிக்ஸ் மார்க்கையும் கட் ஆஃப்ல சேர்த்துக்கணும். இந்த வருஷம் மேத்தமெட்டிக்ஸ் ஈஸி அப்படிங்கிறனால நிறைய பேருக்கு கொஞ்சம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாத்தையும் 2ஆல டிவைட் பண்ணதுக்கு அப்புறம்
இந்த 4 ஸ்கோரையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டோட்டல் வரும். அந்த டோட்டல் அவுட் ஆஃப் 200 இதுதான் உங்களோட அக்ரி கட் ஆஃப் ஃபார் பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ். பயாலஜி எடுத்து படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கான கட் ஆஃப். ஓகேங்களா? 179.50 வருது இது கட் ஆஃப். இந்த கட் ஆஃப்ல உங்க கட் ஆஃப் இருந்தது அப்படின்னா எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலை நான் அக்ரி கேரியர் கைடன்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காலேஜை சூஸ் பண்ணி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் அந்த காலேஜை முன்னால் கொடுக்கலாம். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, நார்மலாக பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாட்டனி ஜுவாலஜியில் நல்ல மார்க் எடுப்பாங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் கம்மியாக தான் மார்க் வாங்குவாங்க. பிசிக்ஸில் 89 அதே மார்க் தான் போட்டிருக்கேன். ஒரு டோட்டல் எடுத்துக்கோங்க. கெமிஸ்ட்ரியில் 91 டோட்டல் எடுத்துக்கோங்க. பாட்டனியில் பாருங்க 95 எடுத்தீங்க அப்படின்னா 47.5 வரும். ஜுவாலஜியில் ஒரு 95 எடுத்தீங்கன்னா 47.5 வரும். இந்த 4 டோட்டலே ஆட் பண்ணீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் இதுதான். அவுட் ஆஃப் 200 185. ஓகே, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் அக்ரி படிக்கலாம், பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸும் அக்ரி படிக்கலாம். 12th பயாலஜியை ஒரு சப்ஜெக்டா எடுக்காத கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு அக்ரியில் பிஎஸ்சி அக்ரியில் கோர்ஸ் எடுக்க முடியாது. அவங்க அக்ரி காலேஜில் கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று பிடெக் ஃபுட் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். இந்த 2 கோர்ஸையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலாம். ஆனால் பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் அந்த மாதிரி கோர்சஸை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க முடியாது. இன்னொரு குரூப் ஆஃப் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு பயாலஜி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கும் இதே மாதிரி தான் 4 சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்டை எடுத்துக்கணும். 50% மார்க் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு டோட்டல் எடுத்துக்கோங்க. உங்களோட கட் ஆஃப் என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. அடுத்த கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி. இந்த கோர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிடுறேன், அடுத்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தோம். பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி கோர்ஸை வந்து பயாலஜியை ஒரு சப்ஜெக்டா 12th படிச்சவங்களால மட்டும்தான் எடுக்க முடியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸுக்கு எலிஜிபிள் கிடையாது. பயாலஜி மார்க் என்ன வருதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜியில் 89, அந்த 89 அப்படியே எடுத்துக்கோங்க. கெமிஸ்ட்ரியில் 50% மார்க் எடுத்துக்கோங்க. பிசிக்ஸில் ஒரு 50% மார்க் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பயாலஜி மார்க்கோட இந்த 50% எடுத்த மார்க் டோட்டலாக ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் வரும். இதுதான் கட் ஆஃப் 176.5 அவுட் ஆஃப் 200. இந்த மார்க்குக்கு லாஸ்ட் இயர் எந்த கம்யூனிட்டிக்குமே சீட்டு கிடைக்கல. லாஸ்ட் இயர் 191க்கு மேலே தான் 189க்கு மேலே தான் எல்லா கட் ஆஃபுமே இருந்தது. ஃபர்ஸ்ட் கட் ஆஃபை கால்குலேட் பண்ணிருங்க. கால்குலேட் பண்ணிட்டு உங்களோட கட் ஆஃபுக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயிலை வெட்டினரி சயின்ஸ் சம்பந்தமான வீடியோ போட்டிருக்கேன். கேரியர் கைடன்ஸ் 2024 அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்க. உங்க கட் ஆஃபுக்கு சீட்டு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க காலேஜில் அப்ளிகேஷனை போடலாம். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 4 சப்ஜெக்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, இந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய 4 சப்ஜெக்ட்லையும் 50% மார்க் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 4ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு டோட்டல் வரும். அந்த டோட்டல் தான் உங்களுக்கு கட் ஆஃப் ஃபார் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல பியூர் சயின்ஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸை ஒரு குரூப்பா எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க்கு எந்த ஒரு கட் ஆஃப்லையும் ஆட் பண்ண மாட்டாங்க வெட்டினரி சயின்ஸுக்கு. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறிய கோர்ஸ் வந்து பேராமெடிக்கல் கோர்ஸ். பேராமெடிக்கல் கோர்சஸ் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்கு. இந்த கோர்சஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பாருங்க. பேராமெடிக்கல் கோர்சஸுக்குமே 12th பயாலஜி ஒரு சப்ஜெக்டா படிச்சவங்க மட்டும்தான் பேராமெடிக்கல்ல சீட் எடுக்க முடியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டா எடுத்தவங்க இந்த பேராமெடிக்கல்ல சீட் எடுக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி கட் ஆஃப் ஆக்குறதுன்னு சொல்லிடுறேன். பயாலஜி மார்க் இருக்குல்ல, அந்த பயாலஜி மார்க்கு என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை 2ஆல டிவைட் பண்ணி ஒரு டோட்டல் வரும், அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மறந்துடாதீங்க, பிசிக்ஸ் மார்க்கையும் கெமிஸ்ட்ரி மார்க்கையும் ஆட் பண்ணணும். நார்மல் மெத்தடில் கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ற மாதிரி தான் இதுக்கும் கட் ஆஃப் வருது, ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. இருந்தாலும் அவங்க என்ன மெத்தடில் சொல்றாங்களோ அந்த மெத்தடில் கட் ஆஃபை கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா 0.75 0.25 இதுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 91 கெமிஸ்ட்ரியில் எடுத்திருக்கிறாங்க, பிசிக்ஸ்ல 84 எடுத்திருக்காங்க. 2ஐயும் ஆட் பண்ணுங்க. இந்த ஆட் பண்ண டோட்டலை டிவைடட் பை 4 கொடுங்க. 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு டோட்டல் வரும். இப்போ பயாலஜியோட டிவைடிங் டோட்டல் எவ்வளோ 44.50 இல்லையா, 44.50. அதே மாதிரி இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி குமுலேட்டிவா நம்ம டிவைட் பண்ணதுல அந்த டோட்டல் வந்து 43.50
75. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு ஒரு டோட்டல் வரும். மறந்துடாதீங்க, இந்த டோட்டலை அவுட் ஆஃப் 200க்கு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ரெண்டால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 176.5 வரும். இதுதான் அவுட் ஆஃப் 200க்கு கட் ஆஃப் பேராமெடிக்கல் கோர்சஸ். பிஎஸ்சி நர்சிங், பிசியோதெரப்பி, பிஃபார்ம், டிஃபார்ம், ரேடியோதெரப்பி, இமேஜிங் டெக்னாலஜி, பிசிசியன் அசிஸ்டன்ட், அந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்கு. மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், இந்த கோர்சஸ்ல எல்லாம் ஜாயின் பண்றதுக்கு கட் ஆஃப் இப்படி தான் பார்க்கணும். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா பிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் டோட்டலா ஆட் பண்ணி அதை 4ஆல டிவைட் பண்ணி உங்களுக்கு ஒரு டோட்டல் வரும், அதை வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாட்டனியும் ஜுவாலஜியும் ஆட் பண்ணணும். 95, 95, 190 போட்டு அதை வந்து 4ஆல டிவைட் பண்ணி ஒரு டோட்டல் வரும். இப்போ இந்த ரெண்டு டோட்டலையும் ஆட் பண்ணுங்க. 43.75, 43.75 அண்ட் 47.50. ஓகேங்களா? இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 91 வருதா? 91 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு அவுட் ஆஃப் 200 வரும். இது வந்து பேராமெடிக்கல் கட் ஆஃப் ஃபார் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பியூர் சயின்ஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மெத்தட்ல நீங்க கட் ஆஃப் கால்குலேட் பண்ணணும். இப்ப பார்த்த கோர்சஸ் அக்ரி, வெட்னரி சயின்ஸ், பேராமெடிக்கல், இந்த 3 கோர்ஸுக்குமே உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தேவை கிடையாது. அதனால மேத்தமெட்டிக்ஸ் மார்க்கை எதுலையுமே இன்க்ளூட் பண்ண வேண்டாம். அடுத்து லா காலேஜஸ்ல சேரணும் அப்படின்னா அதுக்கான கட் ஆஃப் எப்படி பார்க்கறது? நிறைய பேர் ஒமிட் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ், ஃபியூச்சர்ல நல்ல ஒரு கேரியர் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் லா. இப்போ என் கூட ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சாங்க பிஎஸ்சி. நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு டீச்சிங் லைன்ல வந்தேன். அவர் பிஎஸ்சி முடிச்சுட்டு லா காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணார். 3 இயர் லா காலேஜ். இப்போ ஜட்ஜா இருக்காரு. அதனால அந்த ஒரு சுப்பீரியர் பதவி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பதவிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லா காலேஜ்ல சேர்ந்து படிங்க. இந்த காலேஜ்ல லா காலேஜோட கம்ப்ளீட் டீட்டெயில் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ, கட் ஆஃப் எவ்வளோ இருந்திருக்கு 2023, அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். லா காலேஜுக்கான வீடியோக்கான டீட்டெயில்ஸை பிளேலிஸ்ட்ல 2024 கேரியர் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல பாருங்க. லா காலேஜுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லா காலேஜ்ல இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு எல்லா குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள், மறந்துடக்கூடாது. நீங்க 12th என்ன ஸ்ட்ரீம் எடுத்திருந்தாலும் சரி, காமர்ஸ் அக்கௌண்டன்சி எடுத்திருந்தாலும் லா காலேஜ்ல படிக்கலாம், பியூர் சயின்ஸ் எடுத்திருந்தாலும் லா காலேஜ்ல படிக்கலாம், மேத்தமெட்டிக்ஸ் பயாலஜி எடுத்திருந்தாலும் படிக்கலாம், மேத்தமெட்டிக்ஸ் இல்லாம பயாலஜி எடுத்திருந்தாலும் நீங்க வந்து லா காலேஜ்ல படிக்கலாம். அதனால இந்த குரூப்னு தான் கிடையாது, எல்லா குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் லா காலேஜ்ல படிக்கிறதுக்கு எலிஜிபிள். இப்போ இங்க 4 சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த மேஜர் சப்ஜெக்டோட மார்க்கை அப்படியே டோட்டலா ஆட் பண்ணுங்க. என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு, சப்போஸ் உங்களுக்கு காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் பிளஸ் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படி கோர்ஸ் இருக்குன்னா இந்த 4 சப்ஜெக்டை என்ன பண்ணுங்கன்னா ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு அதை 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு டோட்டல் வரும். அதுதான் உங்களோட கட் ஆஃப். இதை மல்டிப்ளை பண்ண வேண்டாம். கட் ஆஃப் வந்து அவுட் ஆஃப் 100. இதுல வந்து 100க்கு தான் கட் ஆஃப் பாக்குறாங்க லா காலேஜ்ல. அதனால வர்ற டோட்டலை 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் கிடைச்சிரும். அந்த கட் ஆஃப் தான் உங்களுக்கு லா காலேஜுக்கான கட் ஆஃப். எந்த குரூப் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் லா காலேஜ்ல சேர்றதுக்கு எலிஜிபிள். ஒரு சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இப்ப பிகாம், பிஎல் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட டீட்டெயில உங்களுக்கு லா காலேஜுக்கான வீடியோல கொடுத்துருக்கேன். நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதே மெத்தட் தான். 4 மேஜர் சப்ஜெக்டை எடுத்து 4 மேஜர் சப்ஜெக்டோட டோட்டல் ஆட் பண்ணி டிவைடட் பை 4 போட்டீங்கன்னா உங்களுக்கு லா காலேஜுக்கான கட் ஆஃப். கட் ஆஃப் வந்து அவுட் ஆஃப் 100, 200 கிடையாது, 100க்கு தான். இதை அடிச்சிருங்க. அக்ரி கிடையாது, லா காலேஜஸ். ஓகேங்களா? அடுத்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு எப்படி கட் ஆஃப் ஆகுறது? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கும் லா காலேஜுக்கும் ஒரே மாதிரி தான் நீங்க வந்து கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணணும். 4 சப்ஜெக்டோட டோட்டல் எடுத்துட்டு, மேஜர் சப்ஜெக்டோட டோட்டல் எடுத்துட்டு 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வரும். அந்த டோட்டல் தான் உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்க என்ன குரூப் எடுக்க போறீங்க? பிஎஸ்சி எடுக்க போறீங்க, பிஎஸ்சியில் பிசிக்ஸ் எடுக்க போறீங்கன்னா 12th பிசிக்ஸ் படிச்சிருக்கணும். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுக்க போறீங்கன்னா 12th பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். பிஏ தமிழ் எடுக்க போறீங்கன்னா எந்த குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம். பிஏ இங்கிலீஷ் எடுக்க போறீங்கன்னா எந்த குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எடுக்க போறீங்கன்னா 12th கண்டிப்பா மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும். பியூர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட் ஒரு சில காலேஜ்ல மட்டும்தான் பிஎஸ்சி பிசிக்ஸ் எடுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு ஆன்சிலரி பேப்பர் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வரும். மற்றபடி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுக்கலாம், பிஎஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி ஜுவாலஜி எடுக்கலாம், பிஏ தமிழ் எடுக்கலாம், பிஏ இங்கிலீஷ் எல்லாமே எடுக்கலாம். சரிங்களா? அதனால ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸை விரும்புவாங்க அப்படின்னா
டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி நான் வந்து சீக்கிரமா கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல சீட் எடுப்பாங்க. நல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜா எடுங்க. தமிழ்நாட்டுல உங்க ஏரியாவில் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எந்த காலேஜ் பெஸ்டா இருக்கோ அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் நீங்க 12th நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா அந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். மாதிரி பெஸ்டான காலேஜ்ல சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷன் வந்து குவாலிட்டியான எஜுகேஷனா இருக்கும். அதை வச்சு நீங்க சீக்கிரமா கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம். எந்த ஒரு கவர்மெண்ட் வேலையா இருந்தாலும் இன்னைக்கு டேட்ல எக்ஸாம் எழுதாம உங்களால கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியாது. டீச்சரா இருந்தாலும் எக்ஸாம் எழுதி தான் உள்ளார போகணும். அபிஷியலா இருந்தாலும் சரி எக்ஸாம் எழுதி தான் உள்ளார போகணும். அதனால கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாம் எழுதணும். ஈவன் எம்பிபிஎஸ் முடிச்சா கூட நீங்க வந்து மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்தக்கூடிய எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் நீங்க கவர்மெண்ட் டாக்டரா போக முடியும். அதனால எக்ஸாம் எழுதாம எந்த ஒரு கோர்ஸுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கும் போக முடியாது. அதனால டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம்லாம் எழுத போறேன்னு நினைக்கிறவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நிறைய எடுப்பாங்க. அதே மாதிரி குரூப் எக்ஸாம் எழுதுறவங்க அக்ரியும் நிறைய எடுப்பாங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ உங்க மார்க்குக்கு எது கிடைக்குதோ, இது வரைக்கும் சரியா படிக்கலைனாலும் பரவாயில்ல, இனிமேல் 12th அப்புறமாவது கொஞ்சம் நல்லா படிங்க. அப்போதான் உங்களோட ஃபியூச்சர் வந்து நல்லா பிரைட்டா இருக்கும். ஸோ மேக்சிமம் எல்லா கோர்ஸுக்கும் நான் கட் ஆஃப் எப்படி கால்குலேஷன் பண்றதுன்னு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இது சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் தயாரா இருக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்ட மாதிரி அந்த உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயன்படணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதனால கட் ஆஃப் கால்குலேட் பண்றது எப்படின்னு தெரியாம எந்த ஒரு காலேஜுக்கும் அப்ளிகேஷன் போடாதீங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு கோர்ஸை பத்தி பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரதி ராஜா, விலங்கியல் ஆசிரியர், தே பிரிட்டோ மேல்நிலைப்பள்ளி, தேவக்கோட்டை. நன்றி, வணக்கம்.